அவருடைய சகோதரர்களுக்கு என்னுடைய வரவேற்பை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ பத்திரிகையெல்லாம் பேப்பரில் வாங்குறது நிறைய குறைஞ்சு போச்சு. நிறைய யாருமே வந்து பேப்பர் வாங்கி படிக்கக்கூடிய அந்த பழக்கம் இன்று குறைந்து விட்டது. யாருமே பேப்பர்லாம் வாங்கி படிக்கிறதில்லை. எல்லாரும் ஒரு கையில் ஒரு குட்டியாக ஒரு செல்ஃபோன்லேயோ அவர்களுடைய கைபேசியில் என்ன வருது ஒன்று அந்த எக்ஸ் தளத்தில் வர அதுலேருந்து நிறைய செய்திகள் அவங்க யாரை ஃபாலோ பண்ணுறாங்க, பத்திரிகையை ஃபாலோ பண்ணாலோ இல்லை அவங்க ஏதாவது தொலைக்காட்சியை பின்பற்றினாலும் அதில் வரக்கூடிய செய்திகளை அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அப்படிதான் எல்லாரும் போயிட்டாங்க. பேப்பர் வாங்கி காலையில் பிரித்து படிக்கிற பழக்கம்லாம் இல்லை. அதே போலதான் இந்த மாத இதழ்களும் அப்படிதான் ஆயிடுச்சு. நிறைய பேர் அதை வாங்கி புரட்டி தான் பார்ப்பாங்க. படங்கள் இருக்கிறதா இல்ல அவங்களுக்கு பிடிச்ச செய்திகள், விளையாட்டு செய்திகள்னா விளையாட்டு செய்திகள், சமையல் செய்திகள்னா சமையல் செய்திகள், நியூஸ் அந்த மாதிரி விஷயங்கள், அரசியல் செய்திகள்லாம் எல்லாரும் படிப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது பிசிக்ஸ் அந்த மாதிரி தான் படிப்பாங்க. சினிமா செய்திகள் படிப்பாங்க. அப்படிதான் நிறைய பேருடைய படிக்கும் பழக்கம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. முன்னாடியெல்லாம் கவர் டு கவர். நான்லாம் வந்து எங்களுடைய தந்தை எங்களுடைய கிருஷ்ணசாமி அவர்கள் என்ன பண்ணுவாரு, எனக்கு வந்து எல்லா புத்தகத்தையும் வாங்கி கொடுப்பாங்க. நான் கவர் டு கவர் படிப்பேன். இந்த கவர் ஆரம்பிச்சு அந்த கவர்ல முடிப்பேன். அந்த அளவுக்கு படிப்போம். எல்லாத்தையும் படிச்சு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் தொலைக்காட்சின்னு ஒண்ணு கிடையாது. என்ன கையில பேப்பர் வந்து ஏதாவது ஒரு பொட்டலம் கட்டி கொடுப்பாங்க. ஒற்றைகளை வாங்கிட்டு வந்தோம்னா அதை ஒரு பொட்டலத்தை கட்டி கொடுப்பாங்க. அந்த பொட்டலத்தை பிரிச்சாங்கன்னா அதுல ஏதாவது இருக்கும் துருக்கு, அதெல்லாம் படிப்போம். இப்போ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாரும் பேப்பரை தட்டாங்க, ஒரு எழுத்த போடுறாங்க, ஒரு வார்த்தையை போடுறாங்க, அதை பற்றி ஒரு செய்திகள் விக்கிபீடியாலேயோ கூகுள்லையோ அதை பற்றிய செய்திகள் வந்துட்டு படிச்சிடுறாங்க. அந்த காலகட்டத்திலையும் இந்த பேப்பர், இந்த காகித ஊடகம், அச்சு ஊடகத்தை இவ்வளவு சிரமப்பட்டு நீங்க நடத்தி கொண்டு வருகிறீர்கள். அதுவும் நீங்க வந்து புதுசா நீங்க அடுத்த ஸ்டெப்பு போயிட்டீங்க. நீங்க அக்னிபுரட்சியிலே வாட்ஸ்அப் குழுவிலையும் நீங்க பகிர்றீங்க. உங்களுடைய அந்த டிஜிட்டல் மேகசினாவும் அதை கொடுக்குற நிறைய குழுக்கள்ல நம்ம எல்லாருமே பயணிக்கிறோம். எத்தனையோ குழுக்கள் இருக்கு. நம்ம எல்லாருமே அந்த குழுக்கள்ல ஒரு அட்மினாவோ இல்லை ஒரு பயணிக்கிறோம். அந்த குழுக்கள்ல அவருடைய செய்திகள் வரும். தினம் போட்டுருவாரு, அப்டேட் போட்டிடுவாரு. அதுவும் தலைப்பு கரெக்டா கொடுப்பாரு. பாத்தீங்கன்னா அந்த 2 வரியில அதுக்கு ஒரு தலைப்பு சின்னதா. நம்மள இப்பதான் வந்து அட்டென்ஷன் ஸ்பேன் என்பது கம்மியாயிடுச்சு இல்ல. 10 நிமிஷம் யாரும் 2 மணி நேரம்லாம் நீங்க அன்னைக்கு பேசிருக்கீங்க, கவனிச்சிருக்கிறாங்க பாருங்க இல்ல. 10 நிமிஷம் கூட 2 மணி, இனிமே 20 நிமிஷத்துக்கு மேல எங்கேயும் பேச முடியாது. என்னுடைய மகள் சொல்லி அனுப்பிடும், 7 நிமிஷத்துக்கு மேல பேசிடாதீங்க, 8வது நிமிஷம் எல்லாரும் தூங்கிடுவாங்க அப்படின்னு. காலேஜ்ல அந்த மாதிரி ஏதாவது காலேஜ் நிகழ்ச்சிக்கு, நான் கல்லூரி நிகழ்ச்சிகளுக்கோ பள்ளிக்கூட நிகழ்ச்சிகளுக்கு பேச போனா சொல்லிடு, அம்மா 10 நிமிஷம்லாம் பேசாதீங்க, பசங்க கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா டிவியில தொலைக்காட்சியில அவர்கள் வந்து அவங்களுடைய கையில இருக்கக்கூடிய அந்த ரிமோட்டை வந்து டக்கு டக்கு பிடிக்கலையா, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அடுத்த ஸ்டேஷன், அடுத்த சேட்டலைட் சேனல், அடுத்த யூடியூப் சேனல் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அதனால அவர்களுடைய கவனம், அந்த டெடிகேஷன், அந்த பார்க்கறது கம்மியாயிடுச்சு. அதே போலதான் நிறைய விஷயங்கள் நம்மளால அப்படிதான் ஆயிட்டோம். இப்ப டக்குனா நம்மளால உட்காந்து ஒரு ஒரு என்னடா 3 மணி நேரம் படமா, 1 மணி நேரம் தான் போகலாம், அப்படித்தானே ஆயிடுச்சு. 3 மணி நேரம் படம் யாரா உட்காந்து ஏசி கரெக்டா இருந்தாலும் பாக்குறது இல்லை. அதனால நிறைய விஷயங்கள்லாம் வந்து நம்மளுடைய கவனம் வந்து செதறிடுது. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் கொடுக்குறாரு. நான் பார்த்துருக்கேன். குட்டி தலைப்பு, அதற்கேற்ற மாதிரி சின்ன விஷயங்கள் தான். ரொம்ப நேரம் படிச்சுக்க முடியாது, அது கொஞ்சமா கொடுத்துருவாரு. நான் கண்டிப்பாக தினம் பேப்பர் படிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய குழுக்கள்ல அக்னிபுரட்சி மாத இதழுடைய அந்த வாட்ஸ்அப் குறுஞ்செய்திகளை பார்த்துட்டு தான் நான் வந்து பேப்பர் மற்றபடி தொலைக்காட்சி செய்திகளை பார்ப்பேன். இது முக்கியமான விஷயம். நிஜமாவே நான் அதை சும்மா சொல்லலை. அக்னிபுரட்சி மாத இதழுடைய நீங்க அந்த டிஜிட்டல் பேப்பர் மேகசின் நீங்க நம்மளுடைய குழுக்கள்ல போடுறீங்க இல்லையா, நம்ம எல்லாருமே ஒரு குழுக்கள்ல பயணிக்கிறோம். அந்த குழுக்கள்ல போடுறத கண்டிப்பாக படிச்சுட்டு முழுக்க படிப்பேன். காலையிலே வந்துடும், ஒரு தலைப்பு எல்லாமே இருக்கும். கட்சி தகவல் மட்டும் இல்லை, அன்றைக்கு தேசியத்துல நடந்தது, இந்தியாவில் நடக்கிறது, தமிழ்நாட்டில் நடக்கிறது ஒரு சின்ன விஷயம். ஆனா அதுக்கு நிறைய ஒண்ணுமே யாருக்குமே பயன்படாத செய்திகள்லாம் இருந்தா அதெல்லாம் போட மாட்டார். எந்த செய்திகள் நிஜமாகவே நமக்கு வந்து பயன்படுகிறதோ அந்த செய்திகளை தான் அந்த அக்னிபுரட்சி டிஜிட்டல் மேகசின்ல நான் பார்ப்பேன். அதனால உங்களுக்கு அதையெல்லாம் அவ்வளோ அழகாக ஒரு நட்சல்ல அவ்வளோ சுருக்கமாக எல்லோருக்கும் புரியும்படி எளிய தமிழ், அதே சமயம் சுத்தமான தமிழ், நல்ல தமிழ்ல
தப்பே இருக்காது. அதுல ஒரு கிராமர் தப்போ இலக்கண எந்த பிழையும் இல்லாம நீங்க கொடுக்குறீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருள்குறிச்சி நாராயணசாமி அவர்களுக்கும் நிர்மலா நாராயணசாமி அவர்களுக்கும். ஏன்னா இது அழகா அவர் எழுதுறாரு, அதை அவங்க அழகா எடிட் பண்ணி போடுறாங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், உங்களுடைய குழுவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த தகவல்களை சேகரித்து கொடுக்கும் மாவட்ட செய்தியாளர்கள் அத்தனை பேர் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நீங்க மாவட்ட செய்தியாளர்கள் அத்தனை விஷயங்களை கொடுக்கணும்னா வரவே வராது. அதேதான் நீங்கள் கொடுக்கக்கூடிய மாவட்ட செய்தியாளர்கள் எவ்வளவு முக்கியம் என்பது எனக்கு தெரியும். அவங்க ஒரு மாவட்டத்துல இருந்து 10 100 செய்தி வரும். அதுல ரொம்ப ரொம்ப தரமான ஒரு 4 செய்தி அனுப்புவாங்க. அதே ஃபில்டர் பண்ணி தான் நீங்க கொடுக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்து கொண்டிருக்க மாவட்ட அகில புரட்சி மாவட்ட செய்தியாளர்களுக்கும் உங்களுடைய ஆசிரியர் குழுவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல இன்னைக்கு சும்மா ஒரு நல்ல தகவல் சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு காலையில இருந்து நானும் தொலைக்காட்சியில் பார்த்துட்டு இருக்கேன். மிகப்பெரிய விழா கான்ஸ்டியூஷன் டே, அதாவது நம்முடைய அரசியல் சாசனம் அந்த விழா நடந்து கொண்டிருக்கின்றது. இப்ப தொடர்ந்து காலையிலிருந்து பாராளுமன்றத்திலும் வெளியிலும் அந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த கான்ஸ்டியூஷன் என்ன, நமக்கு இந்திய அரசியல் சாசனம் நம்ம போன்ற மக்களுக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கு. அதுல குறிப்பாக சொன்னது நம்மளுடைய உரிமைகள். நம்முடைய உரிமைகள் என்ன? சாதாரணன்னு சொல்லக்கூடாது. இந்திய குடிமகன் என்றாலே அது நம்ம சிறப்பு வாய்ந்தது தான். இந்திய குடிமகன்களின் உரிமைகள் என்ன அப்படின்னா, ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு ஃப்ரீடம், அந்த மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுடைய உரிமைகள். நமக்கு படிப்புக்கு டீசெண்டாக ஒரு கௌரவமாக வாழ நமக்கு உரிமை இருக்கிறது. எல்லாருக்கும் தரமான கல்வி வேண்டும், அதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது. ஒரு தரமான வேலை செய்வதற்கு உரிமை இருக்கிறது, தரமான மருத்துவம் செய்வதற்கு உரிமை இருக்கு. எல்லாமே நமக்கு உரிமை என்ற ஒன்று இருக்கிறது. அதை எப்படி இந்த கான்ஸ்டியூஷன் நமக்கு கொடுக்குது, எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம அதாவது ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம்னா, நம்ம எல்லாருக்குமே அதை பற்றி தெரியும். இந்தியாவில் அதன் மூலமாக தான், ஒரு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் மூலமாக தான் இந்த விஷயங்கள் நம்ம இந்திய மக்களுக்கு கிடைக்குது. நல்ல வளர்ச்சிக்கான திட்டங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதில் தான் இந்த ரைட் டு எஜுகேஷனாக இருக்கும், ரைட் டு ஸ்பீச்சாக இருக்கும், எல்லாமே நடைபெறுகிறது. அப்படி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த இடஒதுக்கீடு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த இடஒதுக்கீடு மூலமா தான் அதெல்லாம் கொடுக்குறாங்க. வேற எப்படி கொடுக்க முடியும்? ஒரு இடத்துல ஒருத்தர் நல்லது செய்யணும். இப்போ ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுல 2 பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் சமைச்சு கொடுக்கணும். அவங்களுக்கு நீங்க போய் எங்களோட காரமா சாப்பாடு கொடுத்தீங்கன்னா சாப்பிட முடியாது. அவர்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் கம்மியாக, எண்ணெய் கம்மியாக, லகுவாக சமைத்து கொடுக்க வேண்டும். அதே போல நான் ஒரு 50-60 வயதை நெருங்கிய ஒரு நடுத்தர வயது மக்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சமைக்கணும். அதே போல வீட்டுல குழந்தைங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சமைச்சு கொடுக்கணும். கை குழந்தைங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சமைச்சு கொடுக்கணும். இப்படி 4 விதமான ஒரு குடும்பத்தில் இருக்கும் பொழுது அந்த 4 விதமான மக்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சமைக்கணும் ஒரு குடும்ப தலைவி. அதேதான் இடஒதுக்கீடு என்பது. நீங்க உங்க கீழே யார் யார் இருக்கிறாங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்க எந்தெந்த வயசுல இருக்காங்க, எந்தெந்த நிலைமையில இருக்காங்களோ அப்படி இருந்தாங்க அவங்க அப்படிப்பட்டவர்களை நாம் ஐடென்டிஃபை கண்டுபிடித்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுக்கு படிப்பு கொடுக்க முடியும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வேலை கொடுக்க முடியும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வைத்தியம் கொடுக்க முடியும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கடன் கொடுக்கணும், லோன் கொடுக்கணுமா, அவங்களுக்கு வாழ்க்கைக்கு ஆதாரத்துக்கு வேண்டிய மற்ற விஷயங்களை எப்படி நீங்க நலத்திட்டங்களை எப்படி கொண்டு போய் சேர்ப்பீங்க, இதற்கு தான் கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு ரொம்ப முக்கியம். அதே போல சமூக நீதி அதன் மூலமா தான் நம்மளால கொண்டு போய் கொடுக்க முடியும். எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டா ஒரு இடஒதுக்கீடுக்கு மட்டும்தான் நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன், நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால் அதுதான் ரொம்ப முக்கியம். அதே போல இந்தியாவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 15% ரொம்ப, அதாவது எஸ்சி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, ஷெட்யூல் காஸ்ட் அப்படிங்கிற அவர்களுக்கு, அதாவது அப்படிப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு 15%. அதே போல எஸ்டி, அதாவது இந்த ட்ரைபல் அப்படின்ற ஷெட்யூல் ட்ரைபல் அவர்களுக்கு 7%. இவர்கள் தான் இவ்வளவு பேர் இருக்காங்க. 15% இந்தியாவில் அவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த சதவீதத்துல அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது.
எஸ்டி அப்படின்றவங்களுக்கு 7% இருக்கிறாங்க, அவங்களுக்கு 7% இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. அப்படி மிச்சமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓபிசின்னு சொல்றாங்க. ஓபிசி மக்கள் இந்தியாவில் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 60% மக்கள் இருக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு 60% இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறதா? இல்லை. 27% இடஒதுக்கீடு மட்டும்தான் ஓபிசி மக்களுக்கு வழங்கப்படுகிறது. இதுதான் இந்தியாவுடைய நீங்க அந்த டெமோக்ராட்டிக்கா பிரிச்சீங்கன்னா அவ்வளவுதான் வரும். அப்போ 27% இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. ஏன் இது அதிகமா வழங்கப்படவில்லை இந்தியாவில் அப்படின்னா அதற்கு காரணம் 1960களில் ஒரு கேஸ் வருது. கர்நாடகா உயர் நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் வருது. அதாவது பாலாஜி வாசஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகான்னு கேஸ் போடுறாங்க. அதில் அப்போ அந்த சமயம் 68% இடஒதுக்கீடு வழங்குறாங்க கர்நாடகத்தில். அது இருக்கக்கூடாது, அது கம்மிப்படுத்தணும் அப்படின்னு கேஸ் போடுறாங்க. அதில் 1962 தீர்ப்பு வருது. சரி, அதை கம்மி பண்ணிடலாம், இனிமேல் இந்தியா முழுக்க 50% மேல் இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட் கொடுக்குறாங்க. கான்ஸ்டிடியூஷன்ல கொடுக்கல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றத்துலலாம் அந்த மாதிரி ஒரு கேப் கிடையாது. 50% தான் கொடுக்கணும், அதுக்கு மேல இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது அப்படின்னு நாடாளுமன்றத்திலையும் எந்த ஒரு தடை கிடையாது. நமக்கு கான்ஸ்டிடியூஷன்லயும் தடை கிடையாது. எந்த கான்ஸ்டிடியூஷன்ல எத்தனை பக்கத்துல திருப்பினாலும் தடை கிடையாது. இந்த தடையை கொண்டு வருவது சுப்ரீம் கோர்ட் தான் 1960-62. அப்புறம் அந்த தடையை என்ன பண்றாங்க, அதுக்கப்புறம் அது யாருமே கண்டுக்கல, அப்படியே இருக்குது. 1980களில் மண்டல் கமிஷன் இந்த விஷயங்கள் வரும்போது மறுபடியும் ஒரு கேஸ் போடுறாங்க. இந்திரா சஹானின்னு ஒரு கேஸ். அந்த கேஸ்ல இந்த உத்தரவை மறுபடி அந்த உச்ச நீதிமன்றம் அதை ஒத்துக்குது. இல்லை, இந்த கேஸ்ல வந்த தீர்ப்பு சரிதான், 50%க்கு மேல இந்தியா முழுக்க இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது அப்படின்ற உத்தரவை திருப்பி அந்த கேஸ்ல கொடுக்குறாங்க. அதனாலதான் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா 50% எந்த மாநிலத்திலையுமே இடஒதுக்கீடு 50% கிடையாது, தமிழ்நாட்டை தவிர. தமிழ்நாட்டில் மட்டும்தான் 68 நம்மளுடைய இடஒதுக்கீடு அதிகமாக இருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா எஸ்டி அது 1%, எஸ்சி 18%, எம்பிசி முதல்ல பிசி என்பது 50% இருந்தது. அதை நம்ம பிரிச்சு மருத்துவர் ஐயாவின் போராட்டத்துக்கு அதுக்கப்புறமாக எம்பிசி 20% ஆகும். பிசி 30 இருந்தது, அது 2ஆ பிரிச்சு 26.5 பிசி ஆகவும், இஸ்லாமியருக்கு தனி இடஒதுக்கீடாக 3.5% இருக்கிறது. இப்போ இதுதான் கேப். இதை எப்படி நம்ம பாதுகாக்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட கான்ஸ்டியூஷன், ஏன்னா இன்னைக்கு கான்ஸ்டியூஷன் டேன்றதால அதை பத்தி ஒரு 2-3 தகவல் தான். அந்த கான்ஸ்டியூஷன்ல 9வது அட்டவணை 9th ஷெட்யூல்னு ஒன்று இருக்கு. 9th ஷெட்யூல்ல எதையாவது ஒரு விஷயத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா அதை கோர்ட்ல போய் கண்டெஸ்ட் பண்ண முடியாது. கோர்ட்ல போயோ சுப்ரீம் கோர்ட்டோ ஹை கோர்ட்டோ எங்கேயுமே அந்த ஒரு விஷயத்தை போய் கோர்ட்ல போய் கண்டெஸ்ட் வழக்காக கொண்டு வர முடியாது. அந்த 9th ஷெட்யூல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த 68% பாதுகாக்க வேண்டும் என்று அன்றைய காலகட்டத்தில் இருக்க மாண்புமிகு முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா தான் அதை 9th ஷெட்யூல்ல சேர்க்கிறாங்க. இல்லைன்னா இந்த இடஒதுக்கீடும் போயிட்டு இருக்கும், 50% தான் குறைச்சிட்டு இருப்பாங்க. இதனாலதான் இது நம்ம பாதுகாக்கப்படுகிறது. ஆனால் இன்னைக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து தான். ஏன்னா என்னைக்கு வேணா யார் வேணா கோர்ட்ல இப்ப கூட ஒரு கேஸ் போட்டிருக்காங்க, அது யாரும் எடுக்கல. ஆனா கோர்ட்ல போயிட்டு ஏன் இந்தியா முழுக்க 50% தமிழ்நாட்டில் இருக்குது, எக்ஸ்ட்ரா 18% அதை குறைக்கணும்னு யாராவது கேட்டாங்கன்னா அதற்கு கோர்ட் திடீர்னு தரவுகள் கொடுங்க, நீங்க ப்ரூவ் பண்ணுங்க, எம்பிசி இவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க, ஆதாரங்கள் கொடுங்கன்னு கேட்டா ஆதாரமே கிடையாது. ஏன்னா ஆதாரமே இல்லை. எப்போ 1920 எடுத்த சென்சஸ் வச்சுதான் இன்னும் ஓட்டிட்டு இருக்கிறாங்க. நிறைய சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கல. சாதிவாரி கணக்கெடுப்புனா வெறும் ஜாதியை பத்தி எடுக்க போறாங்க கிடையாது. கிட்டத்தட்ட 20-30 கேள்விகள் இருக்கும், 300-500 கேள்வி கூட இருக்கும். ஒருத்தரை பற்றிய தகவல், அவங்க வீட்டுல முதல் தலைமுறை பட்டதாரியா, அவங்க சொந்த வீடு வச்சிருக்காங்களா, சைக்கிள் வச்சிருக்காங்களா, அவங்க கழிப்பறை வச்சிருக்காங்களா, அவங்க வீட்டுல எத்தனை பெண்கள் இருக்காங்க, அந்த பெண்கள்லாம் திருமணம் ஆகிடுச்சா, சின்ன வயசுல திருமணம் செய்தார்களா, இல்ல வயசாகி படிச்சப்பறம் திருமணம் செய்யறது மாதிரி அவ்வளவு கேள்விகள் இருக்கும். இந்த சாதி வாரி கணக்கெடுப்புன்னு சொல்றது ஒரு குடும்பத்தை பற்றிய முழு தகவல்கள்
அவ்வளோ பெரிய தகவல்களை எடுக்கிறது தான் சென்சஸ் என்பது தலை கவுண்ட். அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் செய்ய முடியும். எண்ணிக்கை என்றது நீ இந்த சத்தீஸ்கர்ல இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, இவ்வளவு பேர் இந்த ஜாதியை சேர்ந்தவங்க இருக்கீங்க, இவ்வளவு இந்து இருக்கிறீங்க, இவ்வளவு முஸ்லீம் இருக்கீங்க, இவ்வளவு ஃபார்வேர்டு, இவ்வளவு பேக்வேர்டு அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா சாதி வாரி கணக்கெடுப்பு அப்படி கிடையாது. இது சோஷியல் டேட்டா. ஒருவர்களை பற்றி அத்தனை தகவல்களையும் இந்த டேட்டாவை எடுப்பாங்க. இதை தான் எடுத்திருக்கிறாங்க. தெலுங்கானா, பீகார், கர்நாடகாவில் எடுத்து இடஒதுக்கீடு அதற்கு ஏற்றாற் போல கொடுத்துருக்குறாங்க. இப்போ தெலுங்கானாவில் தான் நினைக்கிறேன், தெலுங்கானாவில் பீகார் 95 லட்சம் பேருக்கு வந்து வீடு இல்லையா, அதாவது 6000 ரூபாய்க்கும் கம்மியா இருக்கிறவங்க. அப்போ அவங்களுக்கு சிறப்பு நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க, கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எப்போ இந்த சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தினதுனால கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 95 லட்சம் குடும்பங்களுக்கு 6000க்கு மேல் மாத வருமானம் 6000க்கு கீழே இருக்குதுன்னு அவங்களுக்கு நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. அதே போல நிறைய மீனவ குடும்பங்களுக்கும் என்னென்ன விஷயமோ அதையெல்லாம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. அதே போல வீடே இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்குறாங்க. இதையெல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பு மூலமாக அந்தந்த ஸ்டேட், அந்தந்த மாநில மக்களுக்கு அவர்கள் செய்து கொடுத்ததுனால தான் நம்ம மக்கள் வந்து அங்க பின்தங்கிய நிலைமையிலிருந்து முன்னாடி கொஞ்சம் வராங்க. இததான் நாம தமிழ்நாட்டில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எவ்வளவு வருஷமா உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கிடைச்சு 1350 நாளுக்கு மேல ஓடி போச்சு. என்ன ஓடிடுச்சு? என்ன சொல்றாங்க உச்ச நீதிமன்றம்? தமிழ்நாடு மக்களுக்கு நீங்க அதுவும் இந்த இடஒதுக்கீடு நீங்க கொடுங்க, சிறப்பு இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுக்கலாம், அதுக்கு நீங்க தரவுகளை கொடுங்க அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியும் இது வரைக்கும் 1300 எத்தனை வருஷம் ஓடிடுச்சு பாருங்க. 3 வருஷத்துக்கு மேல ஓடிடுச்சு. இப்போ 3 வருஷமா நமக்கு கிடைக்க வேண்டிய இன்ஜினியரிங் பட்டதாரிகள், 3.5 வருடங்களாக நமக்கு கிடைக்க வேண்டிய மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை டாக்டர்ஸ், அதுக்கு மேல வேலை கிடைக்கக்கூடிய போலீஸ்காரர்கள், செவிலியர்கள், காவல்துறையில எத்தனையோ பேருக்கு வேலை எடுத்திருப்பாங்க, எத்தனையோ அரசு அலுவலகத்துல வேலை எடுத்திருப்பாங்க. எல்லாருமே இன்றைக்கு கிடைக்க முடியாம அவங்க இன்னும் அந்த ஒரு ஜெனரேஷனே அடிமட்ட நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை தான் நம்ம பார்க்கிறோம். சாதி வாரி கணக்கெடுப்பு கண்டிப்பாக ஒரு ஸ்டேட்ல செய்ய முடியும் என்பதற்கு அண்டை மாநிலங்கள்ல பார்க்கணும். தெலுங்கானா, பீகார் எடுத்துருக்கிறாங்க, அப்போ தமிழ்நாட்டிலும் எடுக்க முடியும். ஆனா எடுக்க முடியாது அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. இதை வலியுறுத்தி தான் டிசம்பர் 17 சென்னையில ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நிகழ்ச்சியை அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். டிசம்பர் 17 சென்னையில ராஜரத்னம் ஸ்டேடியம் எக்மோர்ல. அதற்கு வந்து எல்லாரும் வரணும். அந்த சமயம் வந்து எதுவுமே பார்க்கக்கூடாது. நம்ம எங்க இருக்கோம், அங்க இருக்கோம், அந்த கட்சியில இருக்கோம், எந்த கட்சியில தான் இல்லை, எல்லாருக்குமே அழைப்பு இருக்கிறது. எல்லாரையுமே அழைக்க போறாங்க, எல்லாருக்குமே அழைப்பு இருக்குது. வந்து நம்மளுடைய ஒற்றுமையை காண்பித்தால்தான் ஐயோ கண்டிப்பாக எடுக்கணும் போல இருக்கு. ஏன்னா இந்த விஷயம் நம்ம மக்களுக்கே தெரியல, நம்ம மக்களுக்கே விஷயம் தெரியல. என்னன்னா ஏன் சாதி வாரி கணக்கெடுப்புன்னா அந்த மாதிரி விஷயங்கள் தெரியாம போயிடுச்சு. அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க ஒரு விஷயமா தான் இதை நம்ம பார்க்கணும். டிசம்பர் 17 சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவாக ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி நடத்தப்பட இருக்கிறது. அதை கண்டிப்பாக எல்லாரும் வரணும். 100 நாள் நடைபயணம் எவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றது அப்படின்னு நீங்க எல்லாருக்குமே தெரியும். நிறைய காலையில அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை போய் அணுகி அதை பற்றி பேசினார்கள். இரவு வேளைகளில் அந்த பகுதியில் நடைபயணம் மேற்கொண்டு அந்த இடத்துல அந்த பகுதியுடைய பிரச்சனைகளும் தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகளும் மருத்துவர் அன்புமணி அவர்கள் பேசினாங்க. இந்த விஷயம் வந்து தமிழ்நாடு முழுக்க பரவி விட்டது. இதை தொடர்ந்து இந்த விஷயம் டிசம்பர் 17ஆம் தேதி இது நடக்க இருக்கிறது. உங்களுடைய ஒற்றுமையை நீங்க காமிக்கணும். அதே போல என்னுடைய அன்பு வேண்டுகோள் நாராயணசாமி அவர்களுக்கும் இதை பற்றி தினம் எழுதணும். தினம் நீங்க அதுல எழுதுங்க. டிசம்பர் 17 நடக்க போகிறது இந்த விஷயத்தை நீங்க தினம் எழுதுங்க. அதன் மூலம் நம்முடைய மக்களுக்கு அந்த செய்திகள் போய் சேர வேண்டும். செய்திகள் போய் சேர்ந்தா நம்மளுடைய ஒற்றுமையை நம்மளால காட்ட முடியும். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம செய்யணும்னு நான் வந்து உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சி வந்து நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி மேல உங்ககிட்ட இந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைத்தேன். உங்களுடைய ஆலோசனைகள், என்னுடைய அன்பு சகோதரர்கள் மக்கள் தொலைக்காட்சிக்கு நிறைய ஆலோசனைகள் சொல்லியிருந்தீங்க. அதையெல்லாம் நாங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டோம். அவர்கள் நாராயணசாமி அவர்கள் சொல்லுகின்ற அதே பிரச்சனை தான் எங்களுக்கும்
ஒரு விஷயத்தை நடத்தணும்னா அதுல நிறைய சிக்கல்கள் இருக்கிறது. அதையெல்லாம் மீறி கண்டிப்பாக நன்றாக நடத்துவோம். அதை தொடர்ந்து செய்யணும். மக்கள் தொலைக்காட்சியாக இருந்தாலும் சரி, பத்திரிகையாக இருந்தாலும் சரி, எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி, அதுல வந்து கண்டிப்பாக மக்களுடைய ஆதரவு வேணும். நம்ம மட்டுமே குழுவா ஒரு 10 பேர் வேலை செஞ்சா அது பெரிய வெற்றி அடையாது. அது ஒரு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும். நம்ம கட்சியாகவோ இயக்கமாகவோ சங்கமாகவோ கொஞ்சம் பேர் செஞ்சுட்டு இருப்போம். அப்போ அது மக்கள் இயக்கமாக அதை மாற்ற வேண்டும் என்றால் இந்த மாதிரி விஷயங்களை மக்களிடம் நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். சேர்ந்தா புரிஞ்சுப்பாங்க. இல்லைன்னா நம்மளை எதிரியாக பார்ப்பாங்க. என்ன எப்ப பார்த்தாலும் இவங்க 10% 15%. ஆனா இது இதை செய்தால்தான் தமிழ்நாடு முன்னேற முடியும். வேற எப்படியுமே முன்னேற முடியாது. நீங்க பெரும்பாலான மக்களை கண்டுக்காம விட்டுட்டீங்கன்னா ஒரு 10 பேர் தானே முன்னேறலாம். அப்ப மிச்சம் இருக்கிற 100 பேர் கீழே தானே இருப்பான். நீங்க 100 பேரை முன்னேற்றாமல் அந்த மாநிலம் எப்படி முன்னேறும்? அந்த 100 பேரை, அந்த பெரும்பான்மையான மக்களை நாம் முன்னேற்றாமல் ஒரு மாநிலம் முன்னேறவே முடியாது. அதற்கான படிகளை தான் தொடர்ந்து நாம் செய்து கொண்டு வருகின்றோம். அதில் இது நிறைய ஒத்துழைப்பு உங்களிடம் தேவை. இந்த விஷயத்தை எல்லாரையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இங்க வந்திருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கிய அக்னி புரட்சி மாதேதழ் ஆசிரியர் நாராயணசாமி அவர்களுக்கும் திருமதி நிர்மலா நாராயணசாமி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.